அதிகாரம் 2-3 வசனம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினால் என் இருளை நான் கடந்து போனேன். அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் என் இருளை நான் கடந்து போனேன் என்று அவன் அழகாக அங்கே சொல்கிறான். அதே போல் இன்னொரு வேத வார்த்தைகளையும் நம்ம படிக்கலாம். கடந்த வாரத்தில் நாம் படித்தோம் சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். அவர் அருளுகிற வெளிச்சத்தினாலே நாம் இருளை கடந்து போவதற்கு அவர் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. நிறைய இருள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை சங்கடப்படுத்துகிற பலவிதமான இருள் இருக்கிறது. அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நம்ம மீண்டுமாய் ஒரு விஷயம் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கை கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். இங்கே வாசிக்கிறோம், எது விளக்காய் இருக்கிறது என்பது தான் இன்னைக்கு பேச போகிறோம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி வசனங்களை மனதில் நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு விளக்காய் இருக்கிறார், தேவன் எனக்கு விளக்காய் இருக்கிறார். ஆகவே நான் இருளை கடந்து போக முடியும். ஆகவே நான் இருளை கடந்து போகிறேன். இங்கே குறிப்பிடப்படுகிற இருள் என்பது என்ன என்றால், இங்கே பிசாசை இருள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது குறிப்பிடுகிறார். ஆண்டவர் எனக்கு விளக்காய் இருக்கிறார் என்றால் எனக்கு இருளாய் இருப்பது எது? எனக்கு இருளாய் இருப்பது சத்ருவினுடைய வல்லமைகள். என்னால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு என்னை அடிமைப்படுத்துகிற சத்ருனுடைய வல்லமைகள் எனக்கு இருளாக இருக்கிறது. நம்ம வேதத்தில் நம்ம படிக்கும்போது யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். யாத்ராகமம் 13:3. அங்கே ஏத்து தேசத்தில் கர்த்தர் என்ன செய்தாரா? காரிருளை கொடுத்தார். அந்த காரிருளை எகிப்தியரை மூடிக்கொண்டது. ஆனால் இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்குகிறது போல அங்கே பகலாக இருந்தது. ஆனால் 3 நாட்கள் அங்கே எகிப்தியருக்கு காரிருளாக இருந்தது. ஏன் இந்த காரிருள் என்றால், எகிப்தியரை ஆளுகிற அந்தகார அதிபதியின் மேலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஆகவே தான் வாசிக்கிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும் போதும், அங்கே உங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். அதே போல் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த வசனங்களிலெல்லாம் நம்ம படிக்கும்போது அடிமைத்தனம் அடிமைத்தனம் அடிமைத்தன வீடு, அடிமைத்தன தேசம், அடிமைத்தனமாகிய எகிப்து தேசம் என்று வாசிக்கிறார். அப்போ பார்வோன் எப்படி ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ, நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிசாசினாலே நாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்படுகிறோம். இதனுடைய விளைவுகள் என்ன? பிசாசினாலே கொள்ளை நோய்கள் வரலாம், கடன் பாரங்கள் வரலாம். யோபை அவன் சிதறடித்தான், அவன் பிள்ளைகளை கொன்று போட்டான். யோபு ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனான். சங்கீதம் 91:6 பிரகாரமாக இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோயாக சத்ருவினுடைய கிரியைகள் காணப்படுகிறது. ஆனால் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பாரானால் அந்த கொள்ளை நோய் என்கிற இருளோ, அடிமைத்தன வல்லமை என்கிற இருள்களோ என்னை ஆள முடியாது. தேவன் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவோம். யோபு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிவேன். அல்லேலூயா. அநேக நன்மைகளை கர்த்தர் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் தடுக்கிறான் என்று நினைக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, யோபு 11:10 சொல்லுகிறது, தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. அந்த வசனம் யோபு 11:16. அவரை தடை பண்ணுகிறவன் யார்?
அவரை தடை பண்ணுகிறவன் யார்? 42 யோபு 42:2 வாசிக்கிறோம். தேவரீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு 11:10 வாசிக்கிறோம். அவர் செய்ய நினைக்கிறதை தடைப்படாது என்று தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த காலை வேளையில் அநேக நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் வரல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரல, தடையாக இருக்கிறது என்று சொல்லி சத்துரு அதை தடை பண்ணுகிறான் என்று சொல்கிறார். உண்மையாகவே சத்துரு தடை பண்ணுகிறவன் தான். ஆனால் தேவரீர் செய்ய நினைத்து விட்டால் அது யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா, உற்சாகம் வரலையா சொல்லுங்க. கடந்த நாட்கள் என்னுடைய சித்தி மகன் வந்து கல்யாணம் ஆகி அவனை விருந்துக்கு அழைத்திருந்தோம், வந்திருந்தான். அப்போ எப்பப்பா போன நீ? எங்கள் வீட்டில் தான் படித்து வளர்ந்தார்கள். நான் கேட்டேன், அமெரிக்கா எப்பப்பா போனேன்? 2014ஆம் ஆண்டு போனேங்கண்ணா. எப்படிப்பா விசா ப்ராசஸில் அங்கெல்லாம் யாருக்காவது உனக்கு வேலை வாங்கி தரமுடியல அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவன் சொன்னால் 2014 தான் போனேன், ஆனால் விசா ப்ராசஸ் வந்து எனக்கு லாட்ரியில் தான் கிடச்சிச்சு அப்படின்னா. அப்போ லாட்ரியில் என்னென்னா, அப்போது 1,00,000 பேர் அல்லது ஒரு 80,000 பேர் விண்ணப்பம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் மிஷினில் அவங்க நம்பரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ எந்த நம்பர் வந்து அது இப்போ ஒரு 5,000 விசா கொடுக்கணுன்னா அந்த 5,000 விசாக்கு எந்த நம்பர் வந்து ஒவ்வொரு நம்பர் உழுகுதோ அந்த நம்பரில் இருக்கிறவங்கள தான் கால்ஃபர் பண்ணுவாங்களாம். அப்போது இவனை கொண்டு போகிறதுக்கு மனித செல்வாக்குகள் எதுவுமே கிடையாது. ஆனால் தேவன் கொண்டு போக நினைத்தார், அவர் கொண்டு போனார். அல்லேலூயா. எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, யாருடைய செல்வாக்கு கிடையாது, பணம் கிடையாது. ஆனால் தேவன் செய்ய நினைத்தார், அதை தடை செய்ய முடியல. இவனுடைய நம்பரை கர்த்தர் அங்கே டிஸ்பிளே கொண்டு வந்துட்டார். நல்லா ஒன்றை கவனிங்க, உங்களை உயர்த்தணும்னு தேவன் விரும்பி விட்டார் என்றால் அது யாரும் தடை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏசாயா 43:13 சொல்கிறது. அதை வாசிக்கலாம். ஏசாயா 43:13. நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தை சொல்கிறோம், என் மாமங்காரன் கெடுத்துட்டான், அந்த ஏற்றி வீட்டுக்காரன் கெடுத்துட்டான், கூட வேலை செய்கிறவன் கெடுத்துட்டான், அந்த மேனேஜர் டைரக்டர் சரியில்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவன் பண்ணினாலும் அவனால் எவனாலையும் இல்லை. சாத்தான் அதுக்கு பின்னால் நின்று அவன் செயல்படுகிறான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செஞ்சு எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி ராஜாவுடைய ஃபேவர் கிடைக்க விடாதபடி தடை செய்து வைத்திருந்தான். தூக்கு மலங்கள் கட்டப்பட்டது உண்மை. அவ்வளோ உயரமான தூக்கு மலத்தையெல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படலை. அந்த தூக்கு மரத்தை ஆமான் மொர்தெகாய்க்கு செஞ்சு வச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார்? உனக்கு தூக்கு மரத்தை செய்யடான்னு சொல்லி கர்த்தர் நினைச்சார். அவன் அந்த தூக்கு மரத்தில் அவன் ராஜாவினால் தூக்கி போடப்பட்டான். மொர்தெகாயோ அவன் இருந்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டான். வேலை ஸ்தலத்தில் கூட சத்ரு உங்களுக்கு வாழ்க்கையில் கிரியை செய்கிறானா? எந்த அரசாங்கம் வரட்டும், எப்படிப்பட்ட ஆட்சிகள் வேணாலும் நடக்கட்டும், ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒன்று செய்ய நினைச்சிட்டார்னா அது யாராலும் தடை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? கண்களை தலையிலே சொல்லலாமா? மீகா 2:13 சொல்கிறது, தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். 2 பேதுரு 2:19 சொல்லுகிறது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதுக்கு அடிமையாக இருக்கிறான். நாம் ஆண்டவரிடத்தில் தோக்கணும், பிசாசுகிட்ட ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் தோத்தா எனக்கு ரட்சிப்பு, பிசாசுகிட்ட ஜெயிச்சா எனக்கு அது ஜெயம். ஆமேன். பிசாசுகிட்ட தோத்து ஆண்டவர்கிட்ட ஜெயிக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட நம்ம தோக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் சுய விருப்பம், என் சுய ஆசையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த காலவெளியில் கூட நீங்கள் அதிர்ஷ்டத்தையோ அல்லது வேற எதையோ, காலத்தையோ, நேரத்தையோ, மனுஷனையோ, பெற்றோரையோ, நான் இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான், அவங்க தான், அதனால தான் நான் முன்னேற முடியல, என் பொண்டாட்டி நான் கடைசியில் ஊருக்கு கிழிச்சவன் யாருன்னா கட்டின பொண்டாட்டி இல்லைன்னா கட்டுன புருஷன். இவளை கட்டுங்காட்டு தான் நான் இந்த மாதிரி நிலைமைக்கே ஆளானேன். இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்?
நானும் அப்படி இருந்திருப்பேன். ஏன்னா இந்தியாவுக்கு என்ன பிரதம மந்திரியாக மாறி இருப்பீங்க, இல்லை எலிசபெத் மகாராணி மாதிரி இங்கிலாந்துக்கு என்ன ராணியாக மாறி இருப்பீங்க. எதுக்கு பலியை போடுறீங்க? ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் சிறியும் எளியுமா இருந்த உங்களை அவர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கு கேன்சரும் ஒன்று தான், சாதாரண சளியும் ஒன்று தான். நாம் சளின்னா கஷாயம் போட்டு குடிங்கம்போ, கேன்சரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் மனைவிக்கும் அதே நிலை தான் வந்தது. ஆனால் நான் பயப்படலை. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி விடுவிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவர் செய்ய நினைக்கிறதை தடை செய்ய முடியாது. மீகா 2:13 படி அவர் தடைகளை தகர்த்து போடுகிறவர், அடிமைத்தன துகத்தை முறித்து போடுகிறவர். கர்த்தர் எனக்கு விளக்காய் இருந்தால் எதுவும் என்னை தடை செய்ய முடியாது. கர்த்தர் என்னோடு கொடுத்த நீர்களை வெளிச்சமாய் மாற்றுவார். இரண்டாவது காரியமாக 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது யுத்தத்துக்கு போகிறான். அப்போ ஜனங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் விளக்கு அணிந்து போகாதபடிக்கு நீர் எங்களோட யுத்தத்துக்கு வர வேண்டாம். அப்படின்னா ராஜா மரணம் வந்துடும், யாரா கொண்டு போடுவாங்க. அதனால் ராஜாவே இனிமேல் எங்களோட கூட நீர் யுத்தத்துக்கு வராமல் நீங்கள் பேசாமல் அரண்மனையில் இருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஒரு மரணத்தினுடைய இருள் விளக்கை அணைந்து போகும். குடும்பத்தில் இருக்க சில நேரத்தில் நினைப்பாங்க, ஐயோ எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன். சில நேரத்தில் சிலருக்கு ரொம்ப பயம், என் பையன் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான், ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டான்னா என்ன பண்ணுவேன். இந்த மாதிரி சந்தேகப்படுகிறவர்களே, பயப்படுகிறவர்களே, மரண பயத்துக்குள்ளானவர்களே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சங்கீதம் 21:1-7 வசனங்களை தயவு செய்து படிங்க. சங்கீதம் 21. உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். இப்ப ராஜா என்ன பண்றாரு? ராஜா இறந்து போயிடுவார். உங்க கணவர் தான் ராஜான்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது உங்க மனைவி தான் ராஜான்னு வச்சுக்கொள்ளுங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் பையன் ராஜாவே இருந்துட்டு போகிறான். ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உங்களுடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அடுத்து சொல்றாரு, என்ன பண்ணுமா, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரலி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். நிறைய பேர் மன விருப்பத்துக்கு பதிலாக மன பிராந்தி, மன பயத்தில் இருப்பாங்க. ஐயோ டே ஆக்சிடெண்ட் ஆகிடும், ஐயோ இவன் வீணாக போயிடுவானோ, அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் கணவரை குறித்து பயப்படாதீங்க, உங்கள் மனைவியை குறித்து பயப்படாதீங்க. நல்லா சம்பாதிக்கிற ஆண்களை குறித்து தான் அந்த மனைவிமாருக்கு பயங்கர பயம். ஐயோ என் புருஷன் மட்டும் சம்பாதிக்கிற புருஷன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன். இப்போ மனைவியும் சம்பாதிக்கிற மாதிரி தான், போனால் போயிட்டு போகிறான், பிரச்சனை இல்லை. அதுவும் அரசாங்க வேலையில் இருந்து பென்ஷன் வாங்குற ஆளாக இருந்தால் சீக்கிரம் போக மாட்டேங்க நானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் அடிக்கடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், நான் கவர்மெண்ட் வேலை செய்யணும்னா ஐயோ பரிதாபம், உன்னை பார்த்து நான் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு ஐயோ, பொண்டாட்டி நீங்கள் ரொம்ப கடினமாக தான் நடத்துறீங்கன்னா அவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, சரி இன்றைக்காவது அவன் சாக மாட்டானா, செத்தா ஒரு மாதத்தில் என்ன வரும், பென்ஷன் வருமே. இன்றைக்கெல்லாம் அப்படி தான், பணம் தான் வாழ்க்கையில் முக்கியத்துவமாக போச்சு, அன்பு முக்கியத்துவம் இல்லை. அப்போ நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க, அவருடைய மன விருப்பத்தை தள்ளாதிருக்கிறீர், அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர், மன விருப்பத்தின்படி தருகிறார். அப்போது விளக்கு அணைந்து போகாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்காக இருக்கிற மக்கள் அணைந்து போக மாட்டாங்க. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் நீங்களும் கொஞ்ச காலம் கலிகூற மனதாருங்க. உங்கள் கணவர் என்கிற விளக்கு அணையாது, உங்கள் மனைவிங்கிற விளக்கு அணையாது. உங்களுக்கு ஒரே பெற்றதே பெற்றிருக்கேன், ஒன்றே பெற்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆகிடுமோ, அந்த பெற்றவங்களெல்லாம் படுற பாடு இருக்குது பாருங்கள். அது சொல்ல, சாக்லேட் வாங்கி கொடுங்க, நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா அப்புறம் நீ கஷ்டப்படுவீல்லை அப்படிங்க. ஒன்று கேட்டுன்னு 4 வாங்கி கொடுப்பாங்க. சிலது இந்த ஒத்தையாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு விவரமாக ஐடியாலஜி வச்சுருக்குது. அது எப்படி பிளாக் பண்ண இருக்கிறதே நான் ஒருத்தன், நீ யாருக்கு வாங்கி கொடுக்க போகிற, இப்போ எனக்கு நீ வாங்கி தரல, ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன்னா நீ என்ன செய்வ, ரொம்ப வருத்தப்படலன்னு ஒன்று அழுகா சாமி அப்படின்னு என்ன செய்யுது, ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பேக்கெட்டே வாங்கி கொடுக்குறது. அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்வார்னா அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கு அணைந்து போகாது, உங்கள் விளக்கு ஆசீர்வாதம். அந்த தாவீது ராஜாங்கிற விளக்கு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எரிய வைத்து மறுபடியும் அதில் இன்னொரு காசனை சொல்ல, உத்தம ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வந்து அவர் சிறு பொற்கிடத்தை கடுக்கிறார். 4ஆம் வசனம் தான் என்னுடைய பாயிண்ட்டு. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். என்னங்க, அவர் ஆயுசை கேட்டார், அவர் நீர் என்னென்றைக்கும் அவருக்கு கரங்களை விடுத்தார். சொல்லலாமா? நாளைக்கு செத்து போயிடுவேன்னு புளிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷங்களை பார்த்து ஒரு டைலாக் போடுறது,
என்னங்க நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்க அப்படின்ட்டே 30 வருஷம் வாழ்கிறது. அவரும் இதை நம்பி 2வது கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடியாக இருப்பார். ஆனால் இது அப்படி சொல்லிவிட்டு 30 வருஷம் ஆகிடும், 60 வயசு ஆகிடும், 70 வயசு ஆகிடும். அப்போ 70 வயசுன்னு சொல்ல நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு 90 வயசு வரைக்கும் வாழும். அவர் போயிடுவார், அவர் போய் சேர்ந்துருவார். நான் உண்மை சொல்கிறேன், அவர் ஆயுசை கேட்டார், என்னென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை தருவார். நீங்கள் சாக போகிறதில்ல, மரண பயம் வேண்டாம். கர்த்தர் உங்கள் வீட்டில் விளக்கறிய வச்சுருக்கிறாருங்க. மரண இருள் உங்கள் வாழ்க்கையில் வராது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரணம் வராது. பொல்லாப்புன்னு சொல்லாதீங்க, மரணம் வராது. ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே அவர் தம்முடைய மரணத்தினாலே அழித்திருக்கிறார். அந்த சங்கீதம் 21 ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். ராஜா கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினாலே அசைக்கப்பட மாட்டார். ஆமென். அந்த விளக்கை அசைக்க யாருனாலும் முடியாது. எவ்வளோ பலமான காற்றடித்தாலும் அந்த விளக்கு அணைந்து போகாது. நம்பிக்கையாக இருங்க. சில நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் கணவருக்கு ஏதாவது ஆகிடுமோ ஃபோனை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கனவு ஒன்று கண்டுட்டா போதும், ஒன்று என்னங்க நல்லா இருக்குங்களா அப்படின்ட்டு ஒரே அழுக. அவர் கேட்பார், ஏமா, அவர் எப்படி கூப்பிடலான்னா ஏமா வாமாங்கிறத விட ஐயோ ஒப்பாரி என்ன ஒப்பாரி என்ன ஒப்பாரின்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன கிளேசம், பயம். சிங்கப்பூரில் விமானம் விழுந்துச்சுன்னா துபாயில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஃப்ளைட்டு விழுந்துச்சு சிங்கப்பூரில், ஆனால் இவங்க ஃபோனை போகிறது எங்கே? இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் விழுந்ததில்லை, லண்டனுக்கு ஃபோனு, அமெரிக்காவுக்கு ஃபோனு, எல்லோரும் ஃபோனை போட்டு எல்லாம் பத்திரமா இருக்கேன். அவன் எங்கே இந்தியன் ஏர்லைன்ஸில் ஏறினா, மும்பையில் எங்கே ஏறினா, புனேயில் எங்கே ஏறினா, அவன் ஏறலையே. ஆனாலும் ஒரு மரணம் பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது எல்லாவற்றுக்கூட நான் நீங்களாக மீட்டு விடுவேன் என்று சொல்ல. சங்கீதம் 9:13 படித்து பாருங்கள். சங்கீதம் 9:13. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற வசனம் சொல்லுகிறது கேளுங்க. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூரும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி பகைக்கிறாள் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? மரண வாசல்கள், எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சரி, பாருங்கள் கர்த்தர் எப்படியும் காக்க வல்லவருங்க இருக்குது. அத்தனை பேரும் செத்து போனால் அந்த எமர்ஜென்சி கேட்டில் உட்காந்துட்டு இருந்தவன் எப்படி குதிச்சான், அவன் எப்படி தப்பிச்சான்னு இன்னும் பயங்கர டவுட்டாக இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, கர்த்தரால் காக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. எவ்வளோ 60 மீட்டர் 600 மீட்டர் உயரத்துலேருந்து விழுந்திருக்கு ஃப்ளைட்டு. ஆனால் ஒருத்தனை கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். அவன் சின்ன காயங்களோடு கூட தப்பித்திருக்கிறான். அவ்வளவு சூழ்நிலையிலும் ஒருவனை கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். ஏன்னா காப்பாற்ற முடியும் என்பதை கர்த்தர் இந்த உலகத்துக்கு உணர்த்திருக்கிறார். பயப்படாதீங்க. இன்றைக்கு காலை வழியில் மரண பயத்தோடு கூட யாராவது இந்த காலை வழியில் வந்தீங்களா? உங்கள் வீட்டுக்காரரை குறித்து ஏதாவது மரண பயமா? உங்கள் மனைவியை குறித்து மரண பயமா? பிள்ளைகளை குறித்து மரண பயமா? ஏசாயா 25:8 சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று. எபிரேயர் 2:14-15 சொல்லுது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் அப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15:55 சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்கிறது. ஆமோஸ் 5:8 சொல்கிறது, அவர் மரண இருளை விடியற்காலமாய் மாற்றுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர். ஏனென்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்காய் இருக்கிற நபரை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வாக்கு. மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக விளக்காய் கர்த்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாரிசுகளை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்முடைய சந்ததி நமக்கு ஒரு விளக்காக காணப்படுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் படிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக. இது யாரை குறிக்கிறது? என்னாலும் ஒரு விளக்கு என்றால் தாவீதினுடைய சந்ததிக்கு ஒரு வாரிசை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய நேரங்களில் பெற்றோருக்கு இருக்கிற ஒரு பயம் என்னவென்றால்,
நம்முடைய சந்ததி அப்படிங்கிற விளக்கு என்ன ஆகும்? என் சந்ததி அழிந்து போயிடுமோ, என் சந்ததி கெட்டு போயிடுமோ, என் சந்ததி வீணாய் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 15:4 படிங்க, அதுலேயும் வாசிக்கிறோம். அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் என் சந்ததிங்கிற விளக்கு அணையாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், ஓசியா 4:6 சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்போ வேதத்தை நான் கை கொள்ளும் போது என் பிள்ளைகளை அசைக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு அலையிலையா சொல்லலாமா? நல்ல உற்சாகமா அலையா சொல்லலாமா? அப்போ நம்ம முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும்னா நம்ம கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொள்ளணும். ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அதை மனசில் பதித்து கொள்ளுங்க. சங்கீதம் 112 1, 2, 3, 4 வசனங்களை படித்து பாருங்கள். சங்கீதம் 112 1, 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வரலையா சொல்லலாமா? அப்போ நல்லா ஒன்று கவனிங்க. எங்கள் அம்மா சொல்கிறது நான் சொல்கிறேன், வேதத்தை மறக்கலடா, உங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். தாயார் இப்போ கடந்து போயிட்டாங்க, ஆனால் கர்த்தர் கைவிடலை. வேதத்தை மறக்காத மக்களுடைய சந்ததிகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏனென்றால் இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வேதத்தை போதித்து வைத்திருப்பார்கள். ஏசாயா 44:3 சொல்லுகிறது, தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். இப்ப இந்த வசனத்தை மனதில் வைடுங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இது யார் சொன்னது? கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடந்தால் உங்கள் சந்ததியின் மேலே அவருடைய ஆவியும் உங்கள் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 59:21 நீங்கள் படித்து பாருங்க. ஏசாயா 59:21, உன்மேல் இருக்கிற என் ஆவியும், உன்மேல் இருக்கிற என் ஆவியையும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும். நல்லா கவனிங்க. முதல்ல எங்க இருக்கணும்? நம்ம வாயில அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப முதல்ல ஆவியும் ஆசீர்வாதமும் வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை ஏன் வாயில் இருக்கணுங்க. அதை ஓசியால படித்தது போல வேதத்தை நாம் மறவாமல் நம்முடைய வாயில எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என் மனைவி எங்கிட்ட பேசினாங்கன்னா நான் பதிலுக்கு வசனத்தை தான் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்களும் சரி உங்கள் அம்மாவும் சரி என்ன சொன்னாலும் வசனத்தை சொல்லியே மடக்குவீங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வசனத்தை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. 17 வயசில், அதாவது 13-14 வயசுலேருந்து படிக்கிறேன் பைபிளை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? வசனம் தான் தெரியும். அது சொல்கிறபடி நான் வாழ்கிறேன், அது சொல்கிறபடி கேட்குறேன், அது சொல்கிறத சிந்திக்கிறேன். அதுதான் என் சிந்தையாக இருக்குது. அப்போ என் பேச்சும் எல்லாமே என்ன தான் வரும்னா வசனம் தான் வரும். எனக்கு வசனம் தவிர வேறு ஒன்றும் தெரியாது. தேசத்தினுடைய சட்டம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வசனம். என்னுடைய வாயில வசனம் இருக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் வாயில வசனம் இருக்கும்போது என் சந்ததியின் வாயில வசனம் இருக்கும். என் சந்ததியின் வாயில வசனம் இருக்கும்போது என் சந்ததி பேரப்பிள்ளைகளுடைய வாயிலையும் கர்த்தருடைய வசனம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வார்களானால் என் சந்ததி திசை கெட்டு போகாது. அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கும். சந்ததி என்கிற என்னுடைய விளக்க என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? மத்திய 5:15 சொல்லப்பட்டவனு மரக்காலின் கீழே மூடி வைக்க மாட்டார். ஆமென். மரக்கால்னு என்ன தெரியுமா? பிழைப்புக்கு அடுத்த ஒரு காரியம். அதாவது சாப்பாட்டுறாமன்னு சொல்லலாம். இப்படி என்ன சொல்லலாம்னா உலகத்துக்காக வாழ்கிறவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காசுக்காக வாழ்கிறவன், சோத்துக்காக வாழ்கிறவன் சொல்கிறான். நம்ம சந்ததி ஒரு நாளும் சோத்து சந்ததியாக இருக்காது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் 15 இட்லி சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. அதை நீங்கள் 15 இட்லிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் 15 இட்லி சாப்பிட்றது தப்பு.
சரி சரியா. ஆனால் நாலு முழுசும் படுத்து தூங்கிட்டு 20 இட்லி முழுங்கினா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு பேர் பெருந்திண்டின்னு பேர். அதே மாதிரி போதனை பிரியனா என்ன அர்த்தம்? அந்த ஹோட்டலில் என்ன மெனு இருக்கும், இந்த ஹோட்டலில் என்ன மெனு இருக்கும், எப்போதும் சோறு தானா, எப்போதும் கீரை தானா அப்படின்னா அவன் போதனை பிரியன்னு அர்த்தம். நம்ம சபையில் பார்த்திங்கன்னா, நம்ம சத்தியத்தை கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான்லாம் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கேன்னா எனக்கு பசிச்சுட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது 4 முழுசும் சாப்பிடுனாலும் 4 முழுசும் சாப்பிடுவேன். 4 முழுசும் வேகத்தை தியானம் பண்ணுற மாதிரி 4 முழுசும் சாப்பிடுவேன். ஒரு சமயம் 60 முட்டை வேக வச்சுருந்தாங்க, 40 முட்டையும் சாப்பிட்டு போட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, பிரிசில் அப்படியே கண்ணை திரட்டி வாக்குது, ஐயோ அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வேறு ஸ்போர்ட்ஸில் என்னென்ன அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, டே நீ போதனை புரியணும், அந்த தொண்டையில் கத்தி வைங்கிறது, ஏன்டா இப்படி சாப்பிட்ற அப்படின்னு. ஆனால் 4 பெட்ஷீட்டை ஒன்றா தூக்கி துவைப்பேன். ஈர பெட்ஷீட்டை ஒரு பெட்ஷீட் தூக்கினாலும் நீங்கள் குப்புற விழுந்துருவீங்க. 4 பெட்ஷீட்டை பிடிச்சி அடித்து துவைப்பேன். உங்களால் முடியுமா? முடியாது. ஜிம்முக்கு போய் அவ்வளோ கடினமான எக்ஸசைஸ் பண்ணுவேன். நாள் முழுதும் விளையாட்டெல்லாம் செய்ய அந்த பெருமையெல்லாம் விடுவோம். எதை சொல்ல வர அப்படின்னா, நம்ம வேதம் சொல்லுகிறது சாப்பாட்டை சுருக்கி சாப்பிடு, போதனை புரியனா இருக்காத. ஆனால் ஊழிய வாழ்க்கையில் 17 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னென்னா என்னுடைய சரீர பலன் குறைய வேண்டும் என்பதற்காக நான் அதிகமாக உபவாசம் இருந்து, ஏன்னா எனக்கு நல்ல பலன் இருக்கும். அதனால் ஏதோ கோபம் யாரையாவது அடிச்சிடக்கூடாது, முரணாக இருந்துடக்கூடாது, ஊழியக்காரர் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே 40 நாட்கள், 21 நாட்கள், 3 நாட்கள், 7 நாட்கள்னு தொடர்ச்சியாக 365 நாளில் ஒரு 200 நாட்கள் உபவாச நாட்களாக என் வாழ்க்கையில் அப்படி பல ஆண்டு காலம் இருந்தேன். ஆண்டுடைய கிருபையினால் நிறைய நேரம் சோறு கிடைக்காதனால உபவாசம், பல நேரங்களில் பிரச்சனைகளினால உபவாசம், பல நேரங்களில் தேவபக்திக்கு எதுவாக உபவாசம். இப்படி தான் வாழ்க்கை ஓடிச்சு. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் தேவனுடைய சந்ததியாக வாழணும் அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்காக நம்ம காத்துக்கிற மக்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. எபிரேயரில் வாசிக்கிறோம் 12, 16, 17 வசனங்களில் ஏசாவை பார்க்குறோம். 12ஆம் அதிகாரத்தில் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா விட்டு போட்டான். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றோம்னா நம்ம கவலைப்படணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளை மரக்காலில் மூடி வைக்கிற விளக்காக, சாப்பாட்டு ராமனாக, சோத்து சாமியாக உங்கள் பிள்ளை இருக்க மாட்டான், சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறவனாக மாற மாட்டான் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:4 சொல்கிறது, தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களே சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், ஒரு தேவனுடைய ஒரு டிசிப்ளினான ஒழுக்கமுள்ள கருத்துள்ள ஒரு பிள்ளையாக தான் உங்கள் பிள்ளை இருப்பான்னு கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பிள்ளையை மரக்கால கீழே சாத்தானால் மூடி வைக்க முடியாது. 2வது ஆண்டவர் சொல்கிறார், மார்க் 4ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் நம்ம படிக்கும்போது, கட்டிலின் கீழே என்ன செய்ய மாட்டாங்களா? மறைத்து வைக்க மாட்டாங்க. விளக்கு கொளுத்தி ஒருவனும் கட்டிலின் கீழே வைக்க மாட்டான். கட்டிலின் கீழே என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? கட்டிலில் என்ன பண்ணுவாங்க? நல்லா தூங்குவாங்க, நல்லா சுகமாக படுத்திருப்பாங்க. வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 26:14 கதவு கீழ்மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறி தன் படுக்கையில் என்ன செய்கிறானா? காலையில் 7 மணிக்கு எந்திரிப்பாங்கும் போது சில பாருங்க காலை மட்டும் அப்படியே ஆட்டிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. எந்திரி அப்படின்னா காலை ஆட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆள் என்ன செய்யாது? படுக்கி விட்டு எந்திரிக்காது. எத்தனை பேர் காலாட்டுறீங்களோ, என்னை போய் எத்தனை பேர் வீட்டில் திட்ட போகிறீங்களோ எனக்கு தெரியல. ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். நான் சொல்லலை, இந்த நீதிமொழி எழுதின ஆளை போய் திட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் இது எழுதி வைத்திருக்கிறார். கதவு கீழ்மொழியில் எப்படின்னு ஆடுற மாதிரி சோம்பேறியும் படுக்கையில் ஆடுவானா. என்றைக்கும் பெண்ணானாலும் சரி, ஆணானாலும் சரி, காலையில் 5 மணிக்கு மேலே படுக்கையில் படுத்துருக்கணுங்க கண்டா எனக்கு எரிச்சலாக இருக்கும். சில நேரங்கள் எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, எந்திரிச்சோன்னே என் பெட்ஷீட்டை மடித்து தலைகாணையெல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல நேராக போவேன், பல்லு விளக்குவேன், அப்புறம் பைபிள் பாட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து ஜெபம் ஆரம்பிப்பேன். சில நேரத்தில் கட்டில் ரெடி பண்ணும்போது என் மனைவி சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவேன்லாம் விடுங்க, சும்மா பண்ணிட்டு பெரிய இது மாதிரி. எனக்கு அந்த கட்டில் அலங்கோலமாக இருந்தால் எனக்கு எரிச்சலாக இருக்கும். தரித்திரம் போகாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக காலையில் எந்திரிச்சு முதல்ல அந்த நாத்தவாயோட கிச்சனுக்குள்ளே போகிறது நிப்பாட்டணும். எவ்வளோ அவசரமாக இருக்க நேராக டாய்லெட் போங்க,
முகம் கழுவுங்க, பல்லு விளக்குங்க, உடலை சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் வாங்க வெளியே. ஏன்னா எவ்வளவோ மெடிக்கல் படித்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய சொல்ல நான் விரும்பலை. சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. நம்முடைய முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீதிமொழிகள் 6:9-11 சொல்லுகிறது, சோம்பேறி என்ன செய்வானா, இன்னும் கொஞ்சம் முறக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்று காலை எந்திரிமா டைம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் ப்ளீஸ், ஒரு 5 minutes ப்ளீஸ் 5 minutes. சில நேரம் இந்த பிள்ளைங்களை ஒத்த குழந்தைகளாக வளர்க்குறாங்களே, பையனோ பிள்ளையோ, ஒன்று எழுப்புன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பாவம் புள்ள. மாமியார் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது, வேலை வீட்டுக்கு போனோன்னா என்ன பண்ணுறது, ஷிஃப்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது, யோசிக்கணும். இங்கே தொட்டில் புழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்கிறாங்கள உலகத்தில் பழமொழி, அதை விட்டுருங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செல்லம் கொடுக்கலாம், உங்கள் பிள்ளைக்கு மாமியார் வீட்டில் செல்லம் கிடைக்காது, அது தெரியுமோ? வீட்டில் குனிஞ்சு பிள்ளைக்கு கூட்ட சீவக்கட்டையை கொடுக்க மாட்டீங்க. இடுப்பு நோகம் வேண்டாண்டா, நான் பார்த்துக்கிறேன். நிறைய அம்மாமார் செய்கிற பெரிய தப்பு என்னென்னா, அவங்க பிள்ளையோட எதிர்காலத்தை நாசம் பண்ணுகிற மிகப்பெரிய சாத்தான் யாருக்கிட்ட இருக்குன்னா அம்மாவுடைய அன்பிலே இருக்கிறது. பொம்பளை பிள்ளைன்னு சந்தோஷப்படுறியா? சரி, சந்தோஷப்பட்டுக்க. ட்ரெயின் பண்ணணும், சோம்பேறித்தனமாக இல்லாமல் ட்ரெயின் பண்ணுங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது கட்டளுக்கு கீழே வைக்க மாட்டாங்க. சங்கீதம் 132:3 சொல்லுகிறது, அது படிங்க. சங்கீதம் 132 சங்கீதம் 3 எவ்வளோ நேரமா? என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. தாவீது சொல்லுகிறான், தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காண மாட்டோம், என் வீடாகிய கூடாரத்துக்குள் போவதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவதில்லை, என் கண் இமைகளுக்கு உறக்கத்தை வர விடுவதுமில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அதனால தான் அவன் ராஜாவா இருந்தான். மேன் ஆஃப் டெஸ்டினி, இலக்கை அடைகிறவனா இருக்கணும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு அண்ணன் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. எங்கள் வீட்டு ஜன்னலேருந்து பார்த்தா அவங்க வீட்டில் முன்னால் இருக்கிற அந்த கிரில், அப்போல்லாம் கிரில் போடுவாங்க ஃப்ரண்ட் ரூமுக்கு. அந்த அண்ணன் பக்கத்தில் கீழே மண்டையோடு எலும்பு எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அவர் மந்திரவாதிகள், அவர் டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தார். மண்டையோட எலும்புன்னா நம்ம மூளை மந்திரவாதியார் போகிறோன்னு நினச்சேன். நான் நைட் படுக்கும்போது பார்ப்பேன், அப்போ ஒரு டேபிள் லேம்ப் இருக்கும், அதில் வச்சுட்டு அந்த அண்ணன் அப்படி புக்கு இருக்கும், அதை வச்சு இங்கிலீஷில் படிச்சுட்டு இருப்பார். அப்புறம் நான் தூங்கிட்டு மறுபடியும் டாய்லெட்டு போகிறதுக்கு போயிட்டு திரும்பி வந்து ஜன்னல் இப்படி எட்டி பார்ப்பேன். நான் சின்ன பையன், நான் 2வது படிக்கிறேன். இப்படி எட்டி பார்ப்பேன், அந்த அண்ணனை பார்த்தா அவர் படிச்சுட்டு இருப்பார். டைம் பார்த்தா 12 மணியாக இருக்கும். அப்புறம் நான் மறுபடியும் படுத்துருவேன். விடிய காலம் ஒரு 4-4:30 போல் எந்திரிப்பேன். மறுபடியும் டாய்லெட் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இப்படி எட்டி பார்ப்பேன். அந்த அண்ணன் அப்பவும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். அப்போ நான் யோசித்தேன், இந்த அண்ணன் ராத்திரிலாம் தூங்க மாட்டாரா? அடுத்த நாள் காலையில் குடுன்னு நேராக ஓடி போய் அந்த அண்ணனை பார்த்தேன். அந்த அண்ணன் பேர் ராஜா. அவரை பார்த்து கேட்டேன், அண்ணா ராத்திரியில் நீங்கள் தூங்கலையா, உங்களுக்கு தூக்கம் வரலையா? இல்லைடா, டாக்டர் ஆகிற வரைக்கும் நம்ம தூங்கக்கூடாதுடா. டாக்டர் ஆகணும்னா தூங்காமல் நம்ம படித்தா தானே டாக்டர் ஆக முடியும். நீயும் டாக்டர் ஆக. எனக்கு பின்னால் அப்போ நிறைய சூட்டு கட்டி வரும். அந்த அண்ணன் தான் அதுக்கெல்லாம் பிதுக்குவார். நான் வந்து நிறைய பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வரிசையாக வந்து உட்காந்துருப்பாங்க. 2ஆம் வகுப்பில் எல்லாம் சின்ன பிள்ளைக்கு வரிசையாக வேடிக்கை பார்க்க. நாம் ஹீரோ ஸ்பிரிட்டில் என்ன பண்ணுவோம், அழுதுமுன்னா மானம் போயிடும். அத்தனை பேத்துக்கு முன்னாடி எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஹீரோ ஸ்பிரிட்டில் நான் சிரிப்பேன். அவர் சொல்லுவார், நீ சிரிக்கிற, நீ ஒரு டாக்டராக வருவே அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அவர் தான் நான் டாக்டர் ஆகணுங்கிற ஒரு மோட்டிவேஷனை அந்த அண்ணனை பார்த்து தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புக்கை படித்து அப்புறம் பைலட் ஆகணும்னு கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்தோன்னே ஆண்டவர் இந்த டாக்டர்லேருந்து ஆரையும் பைலட்லேருந்து பி எடுத்துகிட்டு, பைலட்டில் என்ன வரும், டாக்டர் டிஆர், அது ஏதோ ஒன்று விடுங்க, 2ஐயும் சேர்த்து என்னை பாஸ்ட் ஆக்கிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு லக்கை அடைகிற ஒரு சந்ததியாக நம்முடைய சந்ததி மாறும். என் மகள் சின்னதுலேருந்தே ஹார்ட் தான் சாப்பிடுவேன், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் அப்போ ஒரு வாடகை வீட்டில் எம்ஏட்டில் கொடுத்தேன். ஹவுஸ் ஓனர் வருவார். அவர் வந்துட்டு சொல்லுவார், அவர் பேர் ராமோகன் பேர். அவர் வந்து, சார் எங்கே சார் டாக்டர் பொண்ணை காணோம் அப்படிம்பார்.
நான் மனசுக்குள்ள நினைப்பேன், இவர் வாடகை கொடுக்குறக்கு நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம், இவர் நம்ம பிள்ளை டாக்டர் பொண்ணுங்கிறாரு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், அந்த புறஜாதி மனுஷனுக்குள்ள இருந்து அந்த நம்பிக்கை விசுவாசம், இவர் டாக்டராக தான் சார் வருவா, நீங்கள் டாக்டருக்கு படிக்க வைங்க சார், சும்மா வேறெல்லாம் வேண்டாம் சார், டாக்டருக்கு தான் சார் அப்படிம்பாரு. நீங்கள் உங்கள் பிள்ளைய அது சாஃப்ட்வேருக்கு போயிடுச்சு சார், ஆனால் உங்கள் பிள்ளைய நீங்கள் டாக்டருக்கு படிக்க வைங்கன்னார். நான் எங்கே போக 60 லட்சம் 80 லட்சத்துக்கு, என்னவா ஒரு டிகிரி படிக்கட்டும் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் அவ சொல்லுவா, நான் ஹார்ட் டாக்டர் ஆகணும், ஹார்ட் டாக்டர் ஆகணும், ஹார்ட் டாக்டர் ஆகணும். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் நம்ம சந்ததி கைவிடலை. அது அவன் நினச்ச மாதிரியே அவளை ஹார்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். பீத்துறேன்னு நினச்சிக்காதீங்க, பீத்துறதுக்காக சொல்லலை, சாட்சிக்காக கர்த்தரை ஏன்னா என் பலன் ஒன்றும் இல்லை, என் மகளுடைய பலன் ஒன்றும் இல்லை. நம்ம பிள்ளை கெட்ட போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், கெடணும்னு நினைக்கிற எத்தனையோ இருதயங்கள் இருக்குது. உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டே நாசமாக போகாதா அப்படின்னு நினச்சிட்டு வாசப்படி செருப்பு போட்டு போகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு தெரியாது அது யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் குழந்தை கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவர் முடிவெடுத்துட்டார்னா உங்கள் விளக்கு என்றைக்கும் எரியும், உங்கள் விளக்கு அணிஞ்சு போகாது. உங்கள் சந்ததிங்கிற விளக்க ஒரு மேன் ஆஃப் டெஸ்டினியாக, இலக்கை அடைகிற ஒரு சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் நம்பிக்கையோடு இருங்கள். 4வது காரியமாக அங்கே சொல்லப்படுகிற இன்னொரு காரியத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். இந்த சந்ததியை பாத்திரத்தின் கீழே மூட மாட்டாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பாத்திரத்தின் கீழாகலும் விளக்கை கொளுத்தி மூடி வைக்க மாட்டார்கள். பாத்திரம் என்பது என்ன என்றால், யாரோ ஒருவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ உதாரணம் கதாபாத்திரம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த பாத்திரம், அதனால் பாத்திரங்கிறது கேரக்டர் தான். பைபிளில் நிறைய இடத்துல கேரக்டர் குறிக்கிறதா இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுக்காகவோ மனுஷிக்காக வாழ்கிறவங்களா இல்லை. சில பேர் இருப்பாங்க, இவளை கட்டினா கல்யாணம் பண்ணலைன்னா நான் தூக்கில் தொங்கிடுவேன். நீங்கள் சொல்லுவீங்க, ஏண்டா உன்னை இவ்வளோ வருஷம் பெற்று வளர்த்து உன்னை ஆளாக்கி நான் இப்படியெல்லாம் உன்னை உருவாக்குனேன், அவள் இல்லைன்னா நான் தூக்கில் தொங்குவேனுங்கிறேன். நானெல்லாம் முக்கியமில்ல, நீ எல்லாம் முக்கியம்தாம்மா, ஆனால் அது என்னமோ அவள் ரொம்ப ரொம்ப அது என்னமோ அவதாமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவள் இல்லாமல் நான் இல்லை. ஆமாம், ஆனால் நீ இல்லாமல் அவள் இருப்பாள், ஆனால் அவள் இல்லாமல் நான் இல்லை. நம்ம பிள்ளைங்க காதலில் போய் விழுந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்புங்க. அல்லேலூயா. அதனாலேயே நிறைய இடத்துல வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு ரொம்ப பயம். அதெல்லாம் முடியாது, கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே போகிறதா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும். எப்படி ஒரு இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க, எப்படி ஒரு ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, எப்படி ஒரு விக்டோரியா மகாராணி வந்தாங்க, எப்படி விண்வெளிக்கு போகிற சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் வர்றாங்க, அவங்க பெற்றோர் அவங்க பிள்ளைகளை நம்பினதுனால. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரத்தின் கீழே மூடி வைக்கிறதுங்கிறது என்னென்னா, காதல்னாலேயோ இல்லை ஒரு நடிகரின் பின்னால் போகிறவங்களாகவோ அல்லது ஒரு அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் போகிறவங்களாகவோ உலக பிரகாரமான யாரோ ஒரு நபர் மேலே ஈர்க்கப்பட்டுள்ள. மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆள் இருந்தார், டான்ஸ் போடுறவர். அவர் மாதிரியே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். சரியா, அவர் மாதிரியே முடிவு எடுத்துகிட்டு இருப்பான். உலக சூப்பர் ஸ்டார்னு சிலர் நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து முடிவு வளர்த்திட்டு அதே மாதிரி வாழ்ந்தாங்க. நம்ம பிள்ளைங்க அப்படியெல்லாம் வாழாது. நம்ம பிள்ளைங்க இயேசுவுக்காக வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கும். அல்லேலூயா. வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது நம்ம பிள்ளைகளை குறித்து? லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 19 21 வரைக்கும் படிக்கிறோம். அது 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, யார் எனக்கு உகந்த பிள்ளைங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை பிதா என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியும். அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க யாருக்கு தாயா, யாருக்கு சகோதரனா, யாருக்கு சகோதரியா இருக்கிறாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அவங்க பின்பற்றவங்களாக இருப்பாங்க. வேறு எந்த பாத்திரத்தினாலும் அவர்கள் மூடப்பட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆமென். சினிமா நடிகனை போல இருக்க மாட்டாங்க, உலக பிரகாரமாக இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பின்னால் போக மாட்டாங்க, ஒரு ஆம்பளை பையன் பின்னால் போக மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளை இந்த காலவெளியில் நம்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை எங்கேயும் விட மாட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே நீ எங்கே போனாலும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரா, நீ ஊழியக்காரன் தான், உன்னால் தப்பு செய்ய முடியாது. என்னால் தப்பு செய்ய முடியாது. ஏதோ தப்பாக நினைக்க வரும்போதே உடம்புல கிடு 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 கிடுன்னு ஆட ஆரம்பிச்சோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னால் முடியாதுடா, ஏனென்றால் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நானும் என் ஃப்ரெண்டு என்னை சினிமா கூட்டிகிட்டு போயின்னு ஒரே ஒரு தடவை போனேன்.
ஆனால் அங்கே சினிமாவே பார்க்க முடியல. முன்னால் நரகம், பிசாசு, பேய், இதுதான் என் கண்ணு முன்னாடி. கடைசியில் ஏன்டா போனோன்னு ஆகிப்போச்சு. நிறைய பேர் பாஸ்டே போயிருக்காரு, நான் போனால் என்னென்னு கேட்காது. நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் போனேன். சில நேரத்தில் சாட்சி சொல்கிறது பெரிய பிரச்சனை. ஏன்னா இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பிள்ளைங்க கெட்டு போகாது. நம்புங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவன் மேலே கர்த்தருடைய வார்த்தையை, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை அவன் மேலே வைங்க. நீ இன்னாருப்பா. நீதிமொழி 31 சொல்கிறார், ராஜாவாகிய லேமுவேலே, உன் தாய் உனக்கு உபதேசிக்கிற ராஜாக்களை விடுக்கும் கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாதே, மதுபானம் பண்ணாத, ஸ்ரீகளுக்கு உன் பலனை கொடாதே என்று சொல்லி அவனை ராஜாவுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ பரிசுத்தவானாக இருப்ப, பரிசுத்தவாட்டியாக இருப்ப. ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் தூர தள்ளாதீர்கள், துரத்தாதீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், எலும்பு உன்னால் முடியும், பரவாயில்ல, இப்போ விழுந்துட்ட. ஆனால் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். சோர்ந்து போகாத. பரீட்சையில் ஃபெயில் ஆகிறத குறித்து நீங்கள் திட்டாதீங்க. திருச்சியில் ஒரு பாஸ்டர் சர்ச்சில் 1000 பேர் விசுவாசிருக்காங்க. அவர் சொன்னார், எஸ்எல்சியில் நான் 7 தடவை ஃபெயில் ஆனேன்னு. ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்டால் அதிர்ந்து போயிடுவீங்க. அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ். இப்போ அவர் டாக்டரேட் பண்ணிட்டார், பிஹெச்டி பண்ணிட்டார் இப்போ. ஆனால் எஸ்எல்சியில் எவ்வளோ தடவை ஃபெயில் ஆனாராம். அவர் சொன்னார், எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டான்னு என்னை மக்கள்லாம் எடை போட்டுறாதீங்க அப்படின்னு இப்படி தலையை ஒரு வாரி வச்சுட்டு தான் பேசுவார். ஆனால் இன்றைக்கி அவர் மிகப்பெரிய தலைமைத்துவத்தில் இருக்கிறார். எஸ்எஸ்எல்சி பரீட்சையோ கிளாஸில் படிக்கிற பரீட்சையோ உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதில்ல. மார்க்கை வச்சு உங்கள் பிள்ளைகளை அடிக்காதீங்க, திட்டாதீங்க. ஆனால் எதிர்காலத்தில் அவன் மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக தேவன் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சந்ததி வீண் போகாது, உங்கள் சந்ததியினுடைய சந்ததி வீண் போகாது. இது எதன் மேலே வைப்பார் என்றால் விளக்குத்தண்டின் மேலே கர்த்தர் வைப்பார். அடுத்தது சொல்லப்படுறார், மறைவிடத்திலே நான் வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விளக்கை கொடுத்து என்ன செய்ய மாட்டேன்? மறைவிடம். லூக்கா 11:31 மறைவிடம் என்றால் என்னென்னா வெட்கமான அந்தரங்க காரியங்கள். 2 Corinthians 4:1-2 சொல்கிறது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் எல்லாருடைய மனசாட்சிக்கு எங்களை உத்தமராய் விளங்க பண்ணுகிறோம். உங்கள் பிள்ளைங்கனால நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீதிமொழி 29:15 சொல்கிறது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை நான் வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டேன், மறைவிடத்தில் வைக்க மாட்டேன். எந்த பிள்ளை மறைவிடத்தில் இருக்கும், எந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கும், எந்த பிள்ளை அயோக்கியத்தனமான காரியத்தை செய்ததோ, தோல்வி அடைந்ததோ, மானங்கெட்டு போனதோ, அது வெளியே வராது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் மறைக்கப்பட்ட பிள்ளைகளாக அல்ல, அது வெட்கப்படுகிற பிள்ளைகளாக அல்ல, வெட்கப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாகவோ, வெட்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளாகவோ, தன் இஷ்டத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாகவோ அல்ல, அந்த பிள்ளைகளை நான் உத்தமராய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 Corinthians 4:1-2 படிப்போம். அந்த வசனத்தை படிச்சிருங்க. 2 Corinthians 4:1-2 வசனங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனால தேவனுக்கு முன்பாக எல்லாருடைய மனசாட்சிக்கு எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. வெட்கப்படக்கூடிய அந்தரங்க காரியங்களிலே நம்முடைய சந்ததி ஈடுபடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். திருமணத்துக்கு முன்னால் கர்ப்பம், திருமணத்துக்கு முன்னால் ஊர் சுற்றுறது, திருமணத்துக்கு முன்னால் அயோக்கியத்தனமான காரியங்களை செய்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. செய்யாதீங்க. தேவன் சொல்கிறார், காதலிக்காதீங்க. காதல் வேதத்தின் படி அது பாவம். ஏனென்றால் ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்குற எல்லாருமே பிஹெச்டி பண்ணுவாங்க. அதில் ஒரு கணவன் மனைவி ஊழியர் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, காதலிக்கிற ஒரு பெண்ணை கொண்டு வந்தபோது அவளுக்காக ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அவள் சொன்னால, என்னால் மறக்க முடியல, நான் தவிக்கிறேன், அவனையே நினைக்கிறேன், கண்ணை மூடுனா அவன் நினைவு, சாப்பிடும்போது அவன் நினைவு, எப்போ அவனை பார்ப்போம், எப்போ அவங்ககிட்ட போவோம் அப்படின்னே எனக்கு இருக்குது, என்னால் முடியல. அவங்க பெற்றோர் ரொம்ப நொந்து போய், இது நல்ல பையனே இல்லைங்க. இப்போ ஒரு லவ் இருக்குது. என்ன லவ்னா டாக்ஸிக் லவ். அந்த லவ்வுக்கு பேர் என்ன லவ்? டாக்ஸிக் லவ். இந்த டாக்ஸிக் லவ்னா என்னென்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அதாவது பிக் பேக்கெட்டு, ரவுடி, கொலகாரன், திருடன், முளை மாதிரி, பொறுக்கி, போதை அடிக்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன், ரேபிஸ்ட்டு, இவங்களையெல்லாம் தேடி போய் இந்த பிள்ளை லவ் பண்ணுவான். லவ் பண்ணி அவளை என்ன செய்வாங்களாம்? திருத்துறாளாம். அவன் அடித்தாலும் அந்த அடி அவளுக்கு சந்தோஷமாக இருக்குமா. அவன் உதைப்பானா, அடிப்பானா, இவளை என்ன வேணால் பண்ணுவானா.
ஆனால் அதையெல்லாம் அவனுக்காக சகிச்சு அவனை என்ன செய்வானா, திருத்தி நல்லவனா மாற்றுவானாம். இப்போ அப்படி ஒரு லவ் வந்திருக்கு. அந்த லவ்வுக்கு பேர் என்ன லவ்? டாக்ஸிக் லவ். அவன் டாக்ஸிக்காக இருந்தாலும் இந்த அம்மா போய் என்ன பண்ணிடுவாங்க, திருத்திடுவாங்க. நல்லா திருத்துவோ பாரு என்ன நடக்கும். நல்லா அடி வாங்கி உத தாங்காமல் ஓடி வரணும். இல்லைன்னா ஏன் நிறைய பிள்ளைங்க செத்து போகிறாங்க தெரியுமா? காட்டுக்குள்ளே செத்து கிடக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. சில பேர் புருஷனை விட்டு போட்டு ஓடி போவா, காட்டுக்குள்ளே கழுத்து நெரிச்சு போட்டுருவேன். டெய்லி நியூஸில் 2வது வருது. என்ன லவ் இதெல்லாம்? கள்ளக்காதல்னு சொன்னான். இப்போ அதுக்கு நல்ல அழகான ஒரு பேர் கொடுத்தான், டாக்ஸிக் லவ். என்ன லவ்? டாக்ஸிக் லவ். இப்போ அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வெட்கமான அந்தரங்க காரியங்களில் செய்கிற பிள்ளைகளா நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். விசுவாசிங்க, உங்கள் பிள்ளைகளை நம்புங்க. என்னங்க ஏயா இப்படி பிரசங்கம் பண்ணுறேன்னு கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. உங்கள் பிள்ளைகளை நம்புறீங்களா இல்லையா? நான் என் மகளுக்கு சொல்லுவேன், மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போகும்போது ஒளிஞ்சு மாப்பிள்ளை முகம் எப்படி நீ பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம், நீ வெக்கப்படுறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். தெரிஞ்சவனோ தெரியலையோ, எப்படியோ உள்ளூரோ வெளியூரோ யார் இருக்கானோ எங்கே இருக்கானோ நமக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பொண்ணு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு பேசணுன்னே அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணும்போது அது எவ்வளோ சந்தோஷம், துணி எடுக்க போகிறது எவ்வளோ சந்தோஷம், அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றது எவ்வளோ சந்தோஷம், அதுக்கப்புறம் மண்டபம் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம். இப்படி எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கிறது. அதுலேயே இந்த மருமகனுக்கு மாமனார் வீட்டில் கொடுக்குற மரியாதை எனக்கு பெரிய கவலை. என்னென்னா மருமகன் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும். இப்போ அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எப்படா நாம் எப்போதும் கெத்தாவே வாழ்ந்து பழகிட்டோம். இப்போ மருமகனுக்கு என்ன பண்ணணும், வாங்க மாப்பிள்ளை வாங்க வாங்கன்னு. ஏன்னா பொம்பளை பிள்ளையை பெற்றதுனால மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணும், வாங்க மாப்பிள்ளைன்னு. இது வேறு பெருசு. என்னன்னா மாப்பிள்ளை அம்மா அப்பாவுக்கு விஐபி மாதிரி நம்ம அட்டென்ஷன் போட்டு சல்யூட் போடாத குறையா அவங்கள வேறு பயங்கரமாக கவனிக்கணும். இப்போ நான் மாப்பிள்ளையாக இருந்து பார்த்துருக்கேன்ல, அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு அப்படியே என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. ஆனால் இப்போ கர்த்தர் அதுக்கு ஒரு கிருபை செய்திருக்கார். எனக்கு இடுப்பு வலி முதுகு வலிலாம் இருக்கு. இதை சாக்கா சொல்லி நாம் எப்போதுமே உட்கார்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ரைட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி வைப்பார் என்றால் எல்லாருடைய மனசாட்சிக்கும் உத்தமர் என்று விளங்க பண்ணுவார். என் மனைவி கொடுத்து நான் சாட்சி கொடுக்க முடியும், என் மனைவி ஒரு உத்தமி என்று சாட்சி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் கட்ட போகிற மனைவி ஒரு உத்தமையாய் உங்களுக்கு சாட்சியாக வருவாள். உங்களை கற்ற அல்லது கணவனோ அல்லது பெண்ணோ ஆணோ உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என் கணவன் ஒரு உத்தமன். அல்லேலூயா. நான் கண்ணை மூடிட்டு சபையில் உத்தமனை சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம தாஸ் பிரதர் என்று உடனே சொல்லிடுவேன். அப்படின்னா மற்ற ஆம்பளைகள்லாம் கோவிச்சுக்காதீங்க, எல்லாரும் உத்தமர்கள் தான். ஆனால் நம்முடைய தாஸ் பிரதர் நம்ம சபையிலேயே ரொம்ப பொறுமைசாலி யார் அப்படின்னா நம்ம தாஸ் பிரதர் தான். என்னன்னு கேட்டால் என் மனைவி சொன்னாங்க, சிஸ்டருக்கு வெயில் காலம் வந்தால் ரொம்ப கோபம் வந்துருமாமா. அவர் வந்து கோவப்படாத எங்கடா கோபம் வந்துருமான்னு விசுவாரா. நான் நினச்சேன், அடாடா என்ன அருமையான தம்பதிடா, இப்படியல்லவா இருக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ரசிக்க தகுந்த காரியம். ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ரசிக்கவும் ருசிக்கவும் எத்தனை விஷயங்கள் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் நேர்மையாக கல்யாணம் பண்ணும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும். எவ்வளவோ சந்தோஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி என் மனைவி எப்படிலாம் கூல் பண்ணலான்னு பார்த்தேன். நிறைய இடத்துல நான் பிச்சை எடுத்து கடை வாங்கிட்டேன். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சார்லஸ் என்ன பண்ணுவார்னா, ஒய்ஃபை பேசும்போது சாமின்னு கூப்பிடுவார். உடனே சார்லஸுக்கு சாமியை நான் கடை வாங்கிட்டேன். அது என் மனைவியை சாமின்னு கூப்பிட்டு அவங்க அப்பா என் மனைவியை சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் என் மனைவி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படி அதிகமாக அன்பு கூடுறாங்க. ரைட்டா? ஒரு நாள் என் தம்பி பொண்டாட்டியும் பேசும்போது தங்கம் அப்படின்னு என் தம்பியை கூப்பிட்றது நான் கேட்டேன். உடனே அங்கேருந்து பிச்சை வாங்கிட்டேன். தங்கங்கிறத வாங்கிட்டு தங்கம்னு கூப்பிட்டேன். என் மகன் சொன்னா, நீ வீட்டுக்கு வாங்கனே கவனிச்சுக்கிறேன். ஆமாம், இப்படி நல்ல வார்த்தைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கடை வாங்கி அதை ஃபேமிலி லைஃப்பில் பயன்படுத்தினேன். அதுக்கு முன்னால் என்ன பண்ணுற அப்படின்னு வருவாங்க. இப்போ நேற்றுக்கு கூட
கதவை திறந்துட்டு என்னமோ சொல்ல வந்தேன், நல்ல விஷயத்த சொல்ல வந்தேன். எப்பா ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குன்னு எனக்கு பயங்கர கேவலமாக போச்சு. நான் என் மனைவி பார்த்து சொன்னேன், எனக்கு என்னதான் நினச்சிட்டு கொலைகார பாவினே. இப்போ இறந்து போனால் கூட ஒருவேளை என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட் என்னமோ கத்திருப்பார் போல், அட்டாக் வந்து பாஸ்ட் அம்மா செத்து போயிட்டாங்க போலன்னு. எனக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடாத அப்படின்னு சொன்னேன். இல்லை ஆரம்ப நாட்கள் இங்கே கெடுபடியாக பேசுவீங்களா, அதனால எனக்கு அப்படியே அப்படின்னா கூட உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ அட்டாக் வர மாதிரி இருக்குது அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இடியமனை விட ஹிட்லரை விட இந்த மோசமான ஆளாக என் மனைவி என்ன பண்ணிட்டாங்க. அதனால தான் இத்தனை வார்த்தைகளும் எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கணுமோ அத்தனை பேத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கி இப்போ என் மனைவியை தங்கம் செல்லம் சாமி வாடா போடா. அப்புறம் நம்ம சிவாகிட்ட இருந்து ஒன்று கடன் வாங்கினேன். ஏன்னா சிவா அவங்க மனைவி கிட்ட என்ன பண்ணுவார்னா, டீ வேணும்னா 2வது தடவை கேட்டால் ரெபேக்கா ஒரு மாதிரி பார்க்கணும், டீ போட்டிங்களா அப்படின்னு கேட்பா, மரியாதையாக கேட்பார். அதனால நானும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டேன், என் மனைவியை வாங்க போங்கன்னு இப்போ பேசுகிறேன். நான் எவ்வளோ நல்ல கணவன் பார்த்தீங்கன்னா. உத்தமர் என்று நம்ம பிள்ளைகளை கர்த்தர் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்கள். அழகான குடும்பத்தை அமைப்பார். உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணாய் போகாது. உங்கள் பிள்ளையை நம்புங்க. உங்கள் மகன், நீ ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க, 1008 கவலை இருக்கும் அவனுக்கு. என் மனைவி கேட்பா, என்னடே ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு. ஆனால் வண்டியில் போகும்போதே நான் கேட்பேன், ஏப்பா கவலையாக இருக்க அவனுக்கு? உங்கள் அம்மா சொல்கிறாள், இல்லைப்பா நீ ஓட்டக்காரையே வச்சுட்டுருக்கிற, உனக்கு ஒரு நல்ல கார் வாங்கி தரணும்னு எனக்கு கவலை வராதா? உன்னை நல்லா வச்சுக்கணும்னு கவலைப்படுறா, சின்னதுலேருந்து பார்க்குற எவ்வளவோ கஷ்டப்படுற, உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்ப்பா, நான் நிறையா சம்பாதிக்கணும், ப்ளீஸ் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு, நான் ஆசைப்பட்டதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் போட்டு சொல்லுவாள். பிள்ளைங்க மூட விட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ நினைக்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. தன் தாயை குறித்து கவலை இருக்கலாம், தன் தகப்பனை குறித்து கவலை இருக்கலாம். இன்னும் என்னோடய சம்பாத்தியம் போதலையே, எங்கள் அம்மாவுக்கு நான் செய்யணும், எங்கள் அப்பாவுக்கு செய்யணும், இன்னும் அவங்கள அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணுன்னு 1008 மன பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். அப்படி பாரத்தோடு இருக்கிற பிள்ளையை பார்த்து, என்னடா எவ்வளோ நினச்சிட்டு இருக்கிற, துரோகம் பண்ணலான் இருக்கிறியா, டேய் ஆண்டவரை பார்க்குறாரு அப்படி செஞ்சிடாதரா. நீங்கள் அவன் வேதனையில் இருக்கிறான், அன்பில் இருக்கிறான், அவனை பார்த்து டே துரோகம் பண்ணிடாதன்னு சொன்னால் இப்போ நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஏன்டா நீ எவளையும் பார்க்காம இருக்கிற, ஏன்டா துரோகம் பண்ணாமல் இருக்க, சீக்கிரம் எவளையாவது பார்த்து துரோகம் பண்ணுறா, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, மோட்டிவேட் பண்ண. முதல்ல யார் நம்பணும் தெரியுமா? நான் என் மனைவி கிட்ட பேசிட்டு வரும்போது ட்ரெயினில் சொன்னேன், யோசிச்சிட்டே வந்தேன். ஒரு குழந்தை இருக்குது, பிறந்திருக்கு, பச்சை குழந்தை, ஒரு 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. இப்போ கடவுள் வந்து நிற்கிறாரு, அவங்க அம்மாவும் வந்து நிற்கிறாங்க. கடவுளுக்கும் அம்மாவுக்கும் போட்டி. இப்போ அந்த குழந்தைய கடவுளும் வான்னு கூப்பிட்றாரு, அம்மாவும் வாங்க கூப்பிடுது. யார்கிட்ட இந்த குழந்தை போகணும்னு என் மனைவி கிட்ட கேட்டேன். மாம்சீக ஞானத்தில் சொல்கிறேன், இந்த குழந்தைக்கு கடவுளை பற்றி தெரியாது, ஆனால் யாரை தெரியும், அம்மாவுக்கு தெரியும். அப்போது உலகத்தில் கடவுளை விட அதிக நம்பிக்கையாய் நம்புகிறது யாருன்னு கேட்டால் ஒரு தாய். உங்களை தான் சொல்கிறேன், இவங்கள இல்லை, உங்களை சொல்கிறேன். உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். உங்கள் குழந்தையை பார்த்து சந்தேகமாக எவனை பார்க்க போகிற, எவ்வளோ பார்க்க போகிற, தயவு செய்து கேட்காதீங்க. அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவனுடைய காயங்கள், அவனுடைய துக்கங்கள், அவனுடைய மன கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் நான் ஜெபம் பண்ணுறேன். அவன் எவ்வளோ வேதனைப்படுறான், வேலை கிடைக்கலன்னு எவ்வளோ வேதனைப்படுறான், வேலையில் உயர்வு கிடைக்கலன்னு எவ்வளோ வேதனைப்படுறான், அவனுடைய நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறலன்னு அவன் எவ்வளோ கனவுகளோடு இருந்தான், அது நிறைவேறலையேன்னு அவன் எவ்வளோ விரக்தியாக உட்காந்துருக்கான் தெரியுமா? ஏன் தனி ரூமில் உட்காந்துருக்கான் தெரியுமா? ஏன் அவன் படுத்துக்கிட்டே இருக்கான் தெரியுமா? அவன் மனசில் எத்தனை வேதனைகள், எத்தனை காயங்கள், எத்தனை சுமங்கள், எத்தனை ரணங்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்குறான். என்றைக்கு நான் என் அம்மா அப்பாவுக்கு பாரம் இல்லாமல் அவளை என்றைக்கு நான் நல்லா வைக்க போகிறேன், எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எங்கள் அப்பா ஒரு நன்மையை அனுபவிக்காமல் சன்னியாசி போல் எங்கள் அப்பா வாழ்கிறாரு, அவருக்கு நான் ஏதாவது செய்யணுமே, இவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு அந்த குழந்தை போராட்டத்தோடு வளர. சின்ன பிள்ளைக்கு கவலை இருக்காதுன்னு நினைக்காதுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருந்து தான் நான் வளர்ந்துருக்கிறேன், நான் திடீர்னு பெருசாகலை. ஒவ்வொரு குழந்தைகளும் தன் தகப்பனை கொடுத்தும் தன் தாயை கொடுத்தும் ஏராளம் தாராளமான கவலைகளும் வேதனைகளும் காயங்களும் கஷ்டங்களும் நோக்கங்களும் எண்ணங்களும் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் தப்பாகவே பார்த்துட்டு தப்பாகவே முடிவு பண்ணி உங்கள் குழந்தைகள் மேலே விமர்சனங்களை வைத்து உங்கள் நாவினால் அவர்களை கொன்று போடாதிருங்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் நம்புங்க. ஊர் உலகமே எதிர்த்து வந்து நிற்கட்டும், பாவி என்று சொல்லட்டும், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளையை நான் நம்புகிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
உங்கள் குழந்தை ஜெயிச்சிருவான். இந்த சக்தி வேறு எங்கேயும் இல்லைங்க, ஒரு தாயினுடைய நாக்கில் அந்த சக்தி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் விளக்குத்தண்டின் மேலே உங்கள் பிள்ளையை வைப்பார். இயேசு என்கிற விளக்குத்தண்டின் மேலே உங்கள் பிள்ளையை ஆண்டவர் வைப்பார். மரவிடத்திலேயோ, பாத்திரத்தின் கீழேயோ, மரக்காலின் கீழேயோ, கட்டளின் கீழேயோ கர்த்தர் வைக்க மாட்டார். ஒரு மேன் ஆஃப் டெஸ்டினியாய் மாறுறதுக்கு, கர்த்தர் ஒரு உத்தமனாக மாறுறதுக்கு, காரிய சித்தி உள்ள புருஷனாய் மாறுவதற்கு, அவன் ஜெயிக்கிறவனாய் மாறுவதற்கு, அவன் விளக்காய் எறிவதற்கு கர்த்தர் சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தம்முடைய வார்த்தைகளினாலே கர்த்தர் சுமப்பார். அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகாது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். இப்படித்தான் கர்த்தர் உங்கள் சந்ததிங்கிற விளக்க கர்த்தர் அணைய விடாமல் கர்த்தர் பாதுகாப்பார். இன்றைக்கி போய் நீங்கள் சொல்லணும், எப்பா சாரி, நான் உன்னை நம்புகிறேன்ப்பா. மகனே நான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், மகளே நான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். ஒருவேளை நீ ஏதாவது நான் பயத்தை சிலருக்கு அதிகமான பயம், யாரோ செய்கிற தவறை பார்த்து எம்பிளை அப்படி செஞ்சுருவானோ, எவனோ குடிக்கிறவனை பார்த்துட்டு எம்பிளை குடிச்சிருவானோ, எவனோ காதலிக்கிறவனை பார்த்து எம்பிளை காதலிச்சிருவானோ, எவனோ ஓடி போனான்னு பார்த்து எம்பிளை அப்படி ஓடிடுவானோ, அவளை பயம். அங்கே இருக்கிற பயத்தையெல்லாம் கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகள் மேலே சந்தேகம் என்று சொல்லி வைத்து அவர்களை புண்படுத்தாதீங்க. இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, இனி என் பிள்ளைகிட்ட நான் நெகட்டிவாக நான் பேச மாட்டேன். ஆமேன். எங்கள் அம்மா எல்லாரும் என்னை பாவின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா என்னை விட்டு கொடுத்த நாட்கள் எல்லாரும் என்னை குறை சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க, இல்லை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், அவன் ஒரு ஊழியக்காரனாக வருவான், அன்னைக்கு திரும்பவும் நான் உயிர்த்தேன், அதனால தான் இன்றைக்கு நான் வாழ்கிறேன். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகளினால தான் இன்றைக்கி நான் வாழ்கிறேன். ஆண்டவரை எனக்கு காண்பித்தாங்க, அதனால தான் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன். ஒரு தாயினுடைய வார்த்தைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு வல்லமையானதோ அதை செய்யுமோ, அதே போல் ஒரு தாயினுடைய வார்த்தை செய்யும். ஏன்னா தாயினுடைய வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயிலே வைத்து உங்கள் பிள்ளைகளின் மேலே வையுங்கள். அதை அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் மேலே வைப்பார்கள். உங்கள் விளக்கு அணிந்து போவதில்லை. நேரமாக நான் முடிக்கிறேன், தொடர்ச்சி பிறகு பார்ப்போம். நம்பிக்கையோடு கடந்து போங்க. எஸ்பெஷலி உங்கள் சந்ததியை குறித்து நம்பிக்கையாக இருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசாயா 61:9 சொல்கிறது, அவர்களை பார்க்கிற சந்ததி இது கர்த்தரால், அவரை பார்க்கிற ஜனங்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அடிமைத்தனம் என்கிற இருளிலிருந்து உங்களை மீட்கும்படியாக, பிசாசினுடைய அதிகாரத்தை மீட்கப்படும்படியாய் ஆண்டவரே வெளிச்சமாக இருந்து அவர் தீபம் உங்கள் தலையின் மேல் பிரகாசித்து அவர் அருளின் வெளிச்சத்தினாலே கொள்ளை நோயோ, பிரச்சனையோ, கடன் பாரமோ, சிறுமைகளை நீங்கள் தாண்டி வருவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வீட்டிலே விளக்காய் எரிகின்ற நபர் அணைந்து விடாதபடி மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆயுசையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் கொடுத்து கிரீடம் சூட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தி உங்கள் வீட்டு தலைவியை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக உங்கள் சந்ததியை கர்த்தர், சந்ததி என்கிற விளக்கு அணைந்து போகாமல் விளக்கு தண்டு என்கிற தன்மது மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து கர்த்தர் சுமப்பார். உங்கள் புலம்பலெல்லாம் மாறும். உங்கள் மகிமை அமர்ந்திராமல் தேவனை கீர்த்தனம் பண்ணும். உங்கள் வாயை கர்த்தர் நகைப்பினால் நிரப்புவார். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. சந்தோஷமாய் வாழுங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. யாக்கோபு தன் பிள்ளைகள் மேலே சாபத்தை வைத்தது போல வைக்காம, தேவனுடைய மனிதனாகிய மோசே சபிக்கப்பட்ட லேவியின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைத்து அவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற ஒரு சந்ததியாய் ஆசீர்வதித்தது போல, இன்னைக்கு சபிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, தகப்பனால் சபிக்கப்பட்ட பிள்ளையை கர்த்தர் தேவனுடைய மனுஷனை கொண்டு அவன்தான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றினான். ஒன்று தெரியுமா? உங்கள் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைக்கு எதிராக சாத்தான் போராடுவான். உங்கள் பிள்ளைய எந்த விதத்தில் கர்த்தர் உயர்த்துக்கிறார், அதுக்கு நேர் எதிர் விதத்தில் பிசாசு வைத்து போராடி விளையாண்டு பார்ப்பான். அவன் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு முன்னால் அவனை தரித்திரனாய் மாற்றுவான். அவனை அறிவாளி ஆக்கிறதுக்கு முன்னால் அவனை பைத்தியக்காரன், பேதன்னு சொல்ல வைப்பான். அவன் ஒரு வெற்றியாளராக ஆக்கிறதுக்கு முன்னால் அவனை தோல்வி உள்ளவனாக மாற்றப்பான். அவன் ட்ரை பண்ணுவான். பரிசுத்தவான மாற்றுறதுக்கு முன்னால் அவனை பாவியாக மாற்றுவான். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். சவுல் என்ற நாமத்தினால், ஒரே அர்த்தம் தான், சவுல் என்ற நாமத்தினால் அவன் அறியப்படுகிற காலங்களிலே அவன் ஜெபாலயங்களை பாழ்படுத்தி விசுவாசிகளை சிறையிலிட்டு கொலை செய்கிறவர்களுக்கு உடந்தையாக இருந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனை கர்த்தர் சபைகளை கட்டுகிறவனாய் மாற்றப் போகிறார் என்பதை பிசாசு அறிந்தபடினாலே
அவனை அதற்கு முன்னாலே கெடுத்து விட பிசாசு துணிந்தான். ஆனால் அவன் எவ்வளவாய் அவன் முன் காலத்தில் ஜீவித்தானோ அதுக்கு நேர் எதிராய் கர்த்தர் அவனை கட்டுகிறவனாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி உங்கள் பிள்ளை பேதியாக இருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். ஆனால் குறை சொல்லாதீங்க. டீச்சர்ஸோ அவங்கள பற்றி தப்பாக சொல்லலாம், அவனோடு பழகினவங்க தப்பாக சொல்லலாம், ஒருவேளை உங்கள் பார்வைக்கு கூட தப்பாக உங்கள் பிள்ளை தோணலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் பிசாசு காண்பிக்கிற ஒரு மாய தோற்றம், பிசாசு காண்பிக்கிற ஒரு மாய தோற்றம். நான் இதில் வஞ்சிக்கப்பட மாட்டேன். அந்த கெட்ட கனியை பார்த்து அது புசிப்புக்கு நல்ல கனிங்கிற மாதிரி சாத்தான் காமிச்சான். அதே போல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற நல்ல கனியாக இருக்கிற, கர்ப்பத்தின் கனியாக இருக்கிற உங்கள் பிள்ளைகளை பார்த்து கெட்ட பிள்ளைகளைப் போல, தோல்வி அடைகிற பிள்ளைகளைப் போல, பாவியான பிள்ளைகளைப் போல, காதலிக்கிற பிள்ளைகளைப் போல, விபச்சாரம் பண்ணுகிற பிள்ளைகளைப் போல, தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளைப் போல பிசாசு சித்தரித்து உங்கள் உள்ளத்துக்குள்ள சந்தேக விதைகளை அவன் தூவுவான். இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் சொல்லுங்க, என் பிள்ளைகளை நான் அறிவேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க அவங்க ஒரு காலம் வீண் போக மாட்டாங்க, அவங்க உத்தமர்கள் என்று விளங்குவார்கள், மேன் ஆஃப் டெஸ்டினியாக இருப்பாங்க, பரிசுத்தவானா இருப்பாங்க, காரிய சித்தலூர்லாம் இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவளை பார்க்கிற எல்லாரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று எண்ணுவார்கள், சொல்லுவார்கள். உன் பிள்ளைகள் நீ வெட்கப்பட மாட்ட, உன் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், இன்னைக்கு தைரியமாக போங்க. சில நேரங்களில் ஒரே வார்த்தையை கர்த்தர் திருப்பி திருப்பி சொல்லலாம். ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப உனக்கு சந்தேகம் வருது, திரும்ப திரும்ப உனக்கு பயம் வருது, திரும்ப திரும்ப அவிசுவாசம் வருது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்னும் மாறலையே. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காலத்தையும் நேரத்தையும் வைத்துக்கிறார். காலம் வரும் முன்னே நீங்கள் எதையும் தீர்ப்பு செய்யாதீங்க. காணா ஒரு கல்யாணத்தில் அந்த திராட்சை ரசம் தீர்ற வரைக்கும் அவர் காத்திருந்தார். என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னார். தீர்ந்துருச்சு, இனி வெக்கப்பட்டு போவோம் அப்படிங்கிற நேரத்தில் தண்ணீரை திராட்சை ரசமை மாற்றி அதை பரிமாறும்படி கட்டளையிட்டார். இன்னும் நேரம் வரல, இன்னும் கர்த்தர் குறித்த காலங்கள் வரல, இன்னும் காத்திருங்க. ஏற்ற நேரம் வரும்பொழுது அவர் எல்லாவற்றையும் அதினதின காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். ஆண்டவர் தவறு செய்வாரா? சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? மனம் மாறுவாரா? நம்பிக்கையா இருங்க. என்னுடைய சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியா இருக்கும், சத்தியத்தை கைக்கொள்ற சந்ததியா இருக்கும், நீதியுள்ள சந்ததியா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும், மகிமையான சந்ததியா இருக்கும், நட்சத்திர சந்ததியா இருக்கும்னு அறிக்கை செய்யுங்க. சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும். இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு போங்க அன்பானவர்களே. தேவன் ஒரு நாளும் நம்முடைய பயத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்றைக்கி பயம், சந்தேகம் எல்லாத்தையும் உழந்த எலும்பா இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கம்பீரமாக இருங்க. கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்வார். பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய வசனங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பத்தினால நம்முடைய வார்த்தையில் நாங்கள் பிழைக்கிறோம், அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விளக்கை அணைய விடாதபடி கர்த்தர் எங்களுக்கு விளக்காக இருந்த அடிமைத்தன துங்கத்தை, பிசாசின் கரத்தை முறித்து எங்களை விடுவிக்கிறீர். அவனுடைய வல்லமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறீர். அதே போல் எங்களுக்கு விளக்காக இருக்கிற நபர் அணைந்து போகாதபடிக்கு தீர்க்காயுசை கொடுத்து மரண திகிலுக்கும் பாதாள வல்லமைக்கும் விளக்கமாய் பாதுகாத்து மரண வாசலிலிருந்து நீ தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் எங்களை சந்ததி என்கிற விளக்கு அணைந்து விடாதபடி அது கட்டில் மறைவிடத்திலே, பாத்திரத்திலே, மரக்காலிலே அது கர்த்தாவே தீட்டுப்படுத்தப்படாதபடி, வெளிச்சம் பிரகாசிக்காமல் அடைக்க வைத்து விடாதபடி உம்முடைய வார்த்தையிலே சுமக்கிறீர், உமது மேலே வைத்து சுமக்கிறீர், நீரே சுமக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்கள் துக்கத்தின் உடையை, அவநம்பிக்கையின் உடையை, நானுடைய சந்தேகத்தின் உடையை நீர் கழட்டி போடும். ரட்டை மாத்திரமல்லப்பா, எங்களுடைய அவநம்பிக்கையை நீர் கழட்டி போடும், எங்களுடைய சந்தேகத்தை மாற்றும், எங்களுடைய பயத்தை மாற்றும், எங்கள் கவலைகளை மாற்றும். எங்கள் குழந்தைகளுடைய உள்ளங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதலாக, அவர்களுக்கு பக்கபலமாக, அவர்களுக்கு தைரியம் சொல்லி அவளை திடப்படுத்தி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழ, அவர் இன்னும் முன்னோக்கி செல்ல நாங்கள் ஒரு உந்து சக்தியாக இருக்க முடியாக உம்முடைய ஜீவ வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் தேவ மனிதனாகிய மோசேயை போல அவர் மேலே வைத்து அவர் உருவாக்கப்படுவதற்கு எங்கள் நாவுகள் உம்மால் பயன்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ பரிசுத்தவானாய் இருப்ப, நீ மேன்மையாய் இருப்ப, நீ நல்லா இருப்ப, யோசேப்பை போல ஜீவரட்சணை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியான கிருபையை தாரும். வீண் பயங்களையும் சந்தேகங்களையும், எங்கள் கோபங்களையும் மனஸ்தாபங்களையும், எங்கள் பலவீனங்களையும், எங்களுடைய குறைவுகளையும் எடுத்துக்கொண்டு எங்கள் பிள்ளைகள் மேலே வைத்து அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும்படி ஜெபிக்கிறோம்.
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பெற்றோருக்கு விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு வாலிபனுக்கும் வாலிப தங்கச்சிக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் விடுதலை உண்டாவதாக. இந்த இடத்தை விட்டு எல்லாரும் நம்பிக்கையோடு விடுதியோடு போகட்டும். ஆண்டவரே, நீர் விளக்கை ஏற்றினால் அதை அணைக்கிறவன் யார்? நீர் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? ஒருவரும் இல்லை. உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று மரியாதை போல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவனமாய் செய்து என் ஜனத்தை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புவீராக. கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகின் சகல பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி நமக்கு ஆசீர்வாதம்.